இன்றைக்கி இருக்க ட்ரெண்ட் படி ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஏன் போகக்கூடாது, ஏன் ஒரு ஹீரோ அந்த கதையை சூஸ் பண்ணக்கூடாது, ஒரு எலிவேட் பண்ணணும் ஆடியன்ஸ் த்ரூ த ஆர்ட் மூலமானு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு சாட்சி தான் இந்த மேடை. ஸோ அது வந்து திரும்ப நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போதெல்லாம் குறிப்பாக எனக்கு விக்ரம் சார் நான் அந்த மேடையில் சொன்னேன். அவர் அப்போ இல்லை சார். நான் சினிமாவில் போய் பார்த்த முதல் படம் கேஷ்னோ தேட்டரில் மீரா படம் பார்த்தேன் நான் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன பையன் முதல் முறை பார்த்த சினிமா மீரா. அதுக்கப்புறம் திரும்ப வந்து எனக்கு அவரோட நல்ல ஒரு ஞாபகம் இருக்குது. ராவணன் படத்துக்கு வந்து பிகைன் ரூட்ஸில் வந்து ஒரு கூட்டம் வச்சாங்க. நீங்கள் வந்து சியான் சார் சந்தித்து நீங்கள் வந்து பேசலாம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் தங்களுடைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. நான் கொஞ்சம் அந்த படத்தை பற்றி அப்படி இப்படின்னு சொன்னேன். ஸோ எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு கிட்ட போகிறதே கொஞ்சம் அப்படியே தயக்கமாக இருந்தது. அவர் தோல் மேலே கை போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். சார் ஒரு பிபிஓவில் நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறேன் சார்னு. நீங்கள் இருக்க வேண்டிய இடம் சினிமா தான் சொன்னார். ஆக்சுவலாக இப்போயுமே ஞாபகம் இருக்குது எனக்கு. ரொம்ப நன்றி சார். அந்த ஃபோட்டோ என்னோடய ஃபேஸ்புக்லேயுமே ஆக்சுவலாக இருக்குது, அவரோட நான் அப்போ எடுத்த ஃபோட்டோ.